பூர்வ காலத்தில் வகை வகையாய் பங்கு பங்காய் அவர் ஏற்படுத்தினவர்களை அன்னைக்கு ஏங்கினாங்களாம். இந்த நாம் வாழ்கிற நாட்களுக்காக, இந்த நாட்களுக்காக இதில் வந்து பிரவேசிக்கணும், இந்த வாக்குத்தத்தங்களை, இந்த ஆசீர்வாதங்களை எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு ஏக்கம் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அவர்கள் காணாமலே போயிட்டாங்க. ஆனால் நாம் அவங்க ஏங்கின காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஓகே, அந்த சீசனுக்குள்ள கற்றுக் கொண்டு நம்ம வச்சிருக்கார். இப்படிப்பட்ட நாட்களுக்குள்ள நம்ம கொண்டாந்து வச்சதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி எவ்வளவு அதிகமாய் கற்றுக்கொள்ளணுமோ, மேய்ந்து கொள்ளணுமோ, சுதந்திரிக்கணுமோ அந்த வேலையை நம்ம கரெக்டாக செய்வோமானால் நிச்சயமாய் அந்த பாக்கியமான வாழ்வை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மால் அனுபவிக்க முடியும். தேவன் அதற்காக தான் இப்படிப்பட்ட நாட்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் தேவாவியான நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். சரிதானே? ஓகே, நாம் கூடியிருக்கிறது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நாம் ஒன்றாக இருப்பது கர்த்தருக்கு பிடிக்கும். ஒருமனப்பட்டவர்களாய். ஓகே, பெராயா சபையார் பவுல் பிரசங்கித்ததை என்ன பண்ணாங்களா? ஓ, பவுல் சொன்னது இதைத்தான் சொன்னாரா என்று சொல்லி வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்ததன் நிமித்தம் அவர்கள் அத்தனை பேரும் குணசாலிகளானாலும் இருக்கு. ஆனால் உண்மையான ஒரிஜினல் லாங்குவேஜ் லைப்ரரியில் ராஜகுலத்தவர்களானாலும் இருக்கு. ஓகே, வசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்தாங்களாம். ஓகே, எப்பவுமே பாருங்க, வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கறது அது நமக்கு நல்லது. சங்கீதம் 1 சொல்லப்பட்டபடி இரவும் பகலும் தியானமாக இருக்கிறது நல்லது. ரைட்டா? வசனத்தின் மேலே பிரியமாக இருக்கிறது நல்லது. ஓகே, இதில் கவனமாக இருக்கிறது நல்லது. இதெல்லாம் தேவன் நமக்கு நம்முடைய நன்மைக்காக. அதனால தான் உன் நெற்றியில் ஞாபகக்குறிய வச்சுக்கோ, நிலக்காலில் எழுதி வை, கையில் கட்டிக்கோ, கச்சையாக கட்டிக்கோ. இதெல்லாம் ஏன் அது சொல்கிறாருன்னா, எல்லா சூழ்நிலையிலும் வசனம் அவனுக்கு பட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த வசனம் அவன் கண்ணு முன்னாடி வந்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த வசனம் சமைத்துக்கேற்ற விதத்தில் வந்து நமக்கு உதவி செய்யும். ஓகே, நம்ம எல்லாரும் பலவீனமாக இருக்கிறதுனால அநேக நேரங்கள் சோர்ந்து போகிறோம். அநேக காரியங்கள் வந்து நம்மை தாக்கும் போதெல்லாம் ஒரு விதமான பயமும் எல்லாம் வர்றதுனால அந்த நேரங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர் வந்து நமக்கு உதவி செய்வார். வசனத்தை கொண்டு நமக்கு உதவி செய்வார். ஆமென்.